Hello friends, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா அடுத்த காஸ்டிங் டார்கெட் காஸ்டிங். டார்கெட் காஸ்டிங் அப்படிங்கிறது என்னென்னா சிமிலர் டு ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் தான். ஏன்னா ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்லேயும் நமக்கு என்ன சொல்கிறாங்க, முன்னாடியே வந்து ஒரு ப்ரீடிட்டர்மைண்டு டார்கெட் கொடுத்துட்டு அந்த டார்கெட்டையும் ஆக்சுவலாக எவ்வளோ ஆயிருக்குங்கிறதையும் நம்ம அனலைஸ் பண்ணி அந்த வேரியன்ஸஸ்க்கு ரீசன் கண்டுபிடிக்கிறோம். அதுதான் ஸ்டாண்டர்ட் காஸ்டிங். டார்கெட் காஸ்டிங்கும் அதே மாதிரி தான். டார்கெட் காஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா, நீ எப்படி வேணாலும் மேனுஃபேக்சர் பண்ணிக்கோ, என்ன டெக்னாலஜி, இது வந்து மேனேஜ்மெண்ட்லேருந்து வந்து ஒர்க்கர்ஸ்க்கு கொடுக்குற ஒரு டார்கெட் மாதிரி தான். நீ என்ன வேணாலும் ப்ராசஸ் பண்ணிக்கோ, என்ன வேணாலும் டெக்னாலஜி யூஸ் பண்ணிக்கோ, பட் இந்த ப்ராடக்டோட காஸ்ட்டு இவ்வளோ தான் இருக்கணும், இதுதான் உன்னோட டார்கெட் காஸ்ட்டாக இருக்கணும்னு சொல்லி ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு அந்த இது வந்து இது ஒரு டிபார்ட்மெண்ட் பண்ணுற வேலை கிடையாது. மேனுஃபேக்சரிங் டிபார்ட்மெண்ட் மட்டும் பண்ண மாட்டாங்க. அதில் வந்து சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டும் இன்க்ளூட் ஆகிருக்கும். ஏன்னா அந்த ப்ராடக்ட்டை வந்து ஃபஸ்ட்டு மார்க்கெட்டில் எவ்வளோ ரூபாய்க்கு விற்க முடியும்னு பார்த்துட்டு அதிலேருந்து நம்ம மார்ஜினை ரெடியூஸ் பண்ணோன்னா நமக்கு டார்கெட் காஸ்ட் கிடச்சிருங்கிறது ஒரு அசம்ஷன். ஏன்னா இப்போ ஒரு ப்ராடக்ட்டை 100 ரூபாய்க்கு விற்க முடியும்னா அந்த காஸ்ட் எவ்வளோ இருக்கலாம்? 80 ரூபாயாக இருக்கலாம். 80 ரூபாயாக இருந்தால் 20% மார்ஜின். 75 ரூபாயாக இருக்கலாம். 75 ரூபாயாக இருந்தால் 25% மார்ஜின். ரெண்டு விதமாக இருக்குது. காஸ்ட் கண்டுபிடிச்சி காஸ்ட்டிலேருந்து மார்ஜின் ஆட் பண்ணி செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்கிறது ஒரு விதம். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, செல்லிங் ப்ரைஸ் என்னவாக இருக்குங்கிறத முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டு அதிலிருந்து நம்ம வந்து காஸ்ட் எவ்வளோ வரணும்னுக்கு தகுந்த மாதிரி மார்ஜின். இப்போ வந்து செல்லிங் ப்ரைஸ் ஒரு 150 ரூபா இருக்குது, நமக்கு காஸ்ட் 50 ரூபா தான் வரணும்னு நினச்சிங்கன்னா 66.67% வந்து மார்ஜின் வைப்பாங்க. இந்த மாதிரி வந்து செல்லிங் ப்ரைஸை வச்சு காஸ்ட் கண்டுபிடிக்கிறது ஒரு டெக்னிக்கு, காஸ்ட்டை வச்சு செல்லிங் ப்ரைஸ் அண்ட் மார்ஜின் கண்டுபிடிக்கிறது இன்னொரு மெத்தடு. இந்த மாதிரி தான் வந்து டார்கெட் காஸ்டிங் பண்ணுறாங்க. இது வந்து முக்கியமான கண்டிஷன் என்னென்னா, குவாலிட்டி லெவல் வந்து மாறக்கூடாது. காஸ்ட்டை குறைக்கிறேங்கிறதுக்காண்டி ப்ராடக்டோட குவாலிட்டியை குறைச்சா டிமாண்ட் இல்லாமல் போயிடும். ஸோ குவாலிட்டியும் குறையக்கூடாது, காஸ்ட்டும் கூடக்கூடாது. அப்படின்னா அதுக்கு தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுற காஸ்டிங்க்கு பேர் என்ன? டார்கெட் காஸ்டிங். பட்ஜெட் மாதிரி தான், முன்னாடியே ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிட்டு இதுக்குள்ளே நம்மளோட காஸ்ட்டை அடக்க போகிறோம். அதுதான் வந்து டார்கெட் காஸ்டிங். இது வந்து ஒரு ப்ராடக்ட் காஸ்டிங் சிஸ்டம் கிடையாது. ஏன்னா நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம், இது வந்து சிமிலர் டு ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்னு பார்த்தோம். ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்கிறது ஒரு டெக்னிக் ஆஃப் காஸ்டிங். ஸோ இந்த டெக்னிக்கை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், ப்ராடக்டோட காஸ்ட்டை குறைக்கிறோம். ஏன்னா வந்து டெக்னிக்ஸ் ஆஃப் காஸ்டிங்கோட மெயின் மோட்டிவ் என்னன்னு சொல்லி நம்ம இன்டரில் படித்தோம், காஸ்ட் ரிடக்ஷன்னு சொல்லி படித்தோம். ஸோ இந்த டார்கெட் காஸ்டிங்கும் வந்து ஒரு காஸ்ட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தட். இட் இஸ் எ கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ப்ரோக்ராம். ஏன்னா வந்து திரும்ப நம்ம கைசனை தான் ஃபாலோ பண்ணணுவீங்க. ஏன்னா ஒரு ப்ராடக்ட் வந்து இந்த காஸ்ட்டுக்கு வரணும்னா எடுத்தோடனேலாம் இந்த அளவுக்கு காஸ்ட் குறைக்க முடியாது. திரும்ப திரும்ப நம்ம பண்ண தான் எந்த இடத்துல மிஸ்டேக் இருக்குது, எந்த இடத்துல ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லி அதை நம்ம குறைக்க தான் நமக்கு வந்து இந்த டார்கெட் காஸ்ட் அச்சீவ் ஆகும். அதனால தான் இது ஒரு கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த டார்கெட் காஸ்டிங் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுனால நமக்கு வந்து என்னென்ன நடக்குது, என்னென்ன ப்ராசஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மொத்தமாக ஒரு கம்பெனி வந்து மார்க்கெட்டில் எவ்வளோ ரூபாய்க்கு வந்து ஒரு பொருளை வந்து விற்க போகிறோங்கிறத வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியுது டார்கெட் காஸ்ட் கண்டுபிடிக்கிறதுனால. நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, டார்கெட் செல்லிங் ப்ரைஸை வச்சு தான் நம்ம டார்கெட் காஸ்ட்டை கண்டுபிடிக்க போகிறோம்னு சொல்லி பார்த்தோம். அதனால் இந்த மார்க்கெட்டில் எவ்வளோ ப்ரைஸ் சார்ஜ் பண்ணலான்னு சொல்லி வந்து கம்பெனியால் ஐடென்டிஃபை பண்ண முடியுது. அடுத்து ட்ரேட் லைஃப் சைக்கிள் காஸ்ட் ஆல்சோ டேக்கன் இன்டு கன்சிடரேஷன். லைஃப் சைக்கிள் காஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம ஏற்கனவே லைஃப் சைக்கிள் காஸ்டிங்கில் படித்தோம். அந்த காஸ்ட்டையும் நம்ம வந்து இதில் கன்சிடரேஷனில் கொண்டு வரோம். த கேப் இந்த எக்ஸ்பெக்டட் காஸ்ட்டுக்கும் டார்கெட் காஸ்ட்டுக்கும் சொல்ல டிஃப்ரென்ஸு. இதுக்கு மீனிங் என்னென்னா, சிமிலர் டு ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் தான். ஆக்சுவலுக்கும் ஸ்டாண்டர்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸுக்கு பேர் வேரியன்ஸ்னு நம்ம சொல்லி அதை எலிமினேட் பண்ணணும்னு சொல்லி பார்த்தோமா, அதே மாதிரி தான் இங்கேயும். இந்த டார்கெட் காஸ்ட்டுங்கிறது ஸ்டாண்டர்ட் காஸ்ட்டு, எக்ஸ்பெக்டட் காஸ்ட்டுங்கிறது ஆக்சுவல் காஸ்ட்டு. இது ரெண்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸை எலிமினேட் பண்ணணும். ஏன்னா நம்ம டார்கெட் காஸ்ட்டை அச்சீவ் பண்ணால் தான் நம்ம 100% எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ அந்த டிஃப்ரென்ஸை வந்து நம்ம எலிமினேட் பண்ண போகிறோம். அடுத்து கம்பேரிசன் பண்ணி தான் வந்து நம்ம வந்து காஸ்ட்டை குறைக்க போகிறோம். ஏன்னா எப்படி சொல்கிறது, ஒரு காஸ்ட் வந்து ரெண்டு விதமாக நம்ம கம்பேர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் நான் தயாரிக்கிறதுக்கு 200 ரூபா ஆகுது, அதே ப்ராடக்டை திரும்ப தயாரிக்கிறதுக்கு 180 ரூபா ஆகுது. இது ஒரு டைப் ஆஃப் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 20 ரூபா. ஸோ நம்ம திரும்ப ஒரு தடவை வந்து ஏதோ ஒரு ப்ராசஸை மாற்றினதுனால 200 ரூபா இருக்கிற காஸ்ட் வந்து 180 ரூபா இருக்குது. ஸோ இந்த 20 ரூபாயை நம்மளால் வந்து குறைக்க முடியுது. இது ஒரு டைப் ஆஃப் கம்பேரிசன். இன்னொரு டைப் ஆஃப் கம்பேரிசன் என்னென்னா, ஏங்கிற கம்பெனி ஒரு ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு 200 ரூபா ஆகுது, பிங்கிற கம்பெனி அதே ப்ராடக்டை தயாரிக்கிறதுக்கு வந்து 160 ரூபா தான் ஆகுது. இப்போது
ஏட கம்பெனிக்கு டவுட் வரும், நம்மளும் இதே ப்ராடக்ட் தான் கொடுக்குறோம், பியும் அதே ப்ராடக்ட் தான் கொடுக்குறாங்க, அவங்களுக்கு மட்டும் எப்படி 160 ரூபாக்குள்ளே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி வந்து டவுட் வரலாம். அப்போ என்ன பண்ணுவாங்க, பி வச்சுருக்கிற ப்ராசஸ் என்னென்னு பார்ப்பாங்க, பி யூஸ் பண்ணுற டெக்னாலஜி என்னென்னு பார்ப்பாங்க. ஸோ ஒன்று நம்மளோட ப்ராசஸை கம்பேர் பண்ணி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது, இன்னொன்று வேறு கம்பெனியோட ப்ராசஸை நம்ம ஃபாலோ பண்ணி நம்மளோட காஸ்ட்டை குறைக்கிறது. இதுதான் வந்து கம்பேரிசனுக்கான முக்கியமானது. ஒரு கம்பேரிசன் பண்ணோன்னா நமக்கு வந்து இந்த டார்கெட் காஸ்ட் அச்சீவ் ஆகும். இதுக்கு என்ன அர்த்தம்னா, டார்கெட் காஸ்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதே காஸ்ட் இருக்கிற எல்லா கம்பெனியும் எடுத்து பார்ப்பாங்க. அவங்களோட ஆக்சுவல் காஸ்ட் என்னென்னு பார்ப்பாங்க, நம்மளோட ஆக்சுவல் காஸ்ட் என்னென்னு பார்ப்பாங்க, அது ரெண்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்ப்பாங்க. நீட்டாக அனலைஸ் ஆகி முடிச்சிடும். தட்ஸ் ஆல். இதுதான் வந்து நமக்கு டார்கெட் காஸ்டிங்கான கான்செப்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் சின்ன சின்ன சம்ஸ் பார்ப்போம். இதில் ஏதாச்சும் டவுட்ஸ்னால் கமெண்ட்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.